ஒன் பாட் ரெசிபியாக நம்ம இறால் தம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இறால் தம் பிரியாணியை பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணலாம். இறாலுடைய கவுச்சி வாசனை சுத்தமாக இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஜாஜீரா போட்டுக்கோங்க. அது இல்லைனாலும் பரவாயில்ல, ஜீரகம் 1/2 டீஸ்பூன் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு கையளவு போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கி வரதுக்குள்ளே ஒரு தக்காளி பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு பெரிய தக்காளி எடுத்துருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு ஒரு பெரிய தக்காளி கரெக்டாக இருக்கும். 2 பச்சை மிளகாய், ஒரு கரண்டி தயிர் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதோட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா சேர்த்துட்டு அதையும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டையும் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரைக்கும் வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இறால் சேர்த்துருங்க. இறாலோட மசாலா சேர்த்துக்கணும். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அது கூட கறி மசாலா தூள் எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கு முன்னாடி இந்த மேகி கியூப் இருந்தால் 1 சேர்த்துக்குங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1க்கு 1 அளவில் தண்ணி ஊற்றிட்டு கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி சேர்த்து ஒரு விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான இறால் பிரியாணி ஈஸியாக ரெடியாக ட்ரை பண்ணி பாருங்கள்.